நம்ம திமிரு பாளையத்துல நம்ம ஆட்டோக்காரன் எறும்பு கோபால் ஆட்டோ ஓட்டிட்டு போறான். நம்ம மாவட்டத்து எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்க போற எலெக்ஷன் வர்ற மாதம் நடைபெற போகுது. தேர்தல்ல நின்னு நல்லாட்சி தர விருப்பப்படுறவங்க இன்னும் 2 நாள்ல நாமினேஷன் பண்ணிடுங்க. எலெக்ஷனா எலெக்ஷன்? இந்த ஊரு நாட்டாமை யார காட்டுறாரோ அவன் தான் எம்எல்ஏ ஆக போறான். நாட்டாமைக்கு எச்சி சொம்பு தூக்குன முனுசாமி எல்லாம் 5 வருஷம் எம்எல்ஏ. இதுக்கு பேரு நல்லாட்சியா? சி, இது அறிவிப்பு வருது. ஆட்டோ பஞ்சாயத்து மரத்தை தாண்டி போகுது. ஐயா, தேர்தல் நாள் அறிவிச்சிட்டாங்க போலயே. நீங்க இந்த முறை தேர்தல்ல நின்னா கண்டிப்பா எம்எல்ஏ ஆகிடலாமே. இவரால நிக்கவே முடியல. சட்டு சட்டுன்னு படுத்துக்கிறாரு. இவர் எங்க? உன் வேலைய மட்டும் பாடுறாயிலே, நான் என்ன செய்யணும்னு நீ சொல்றியோ? இல்லைங்க ஐயா, போன முறை எங்க பெரியப்பா முன்னுசாமியை எம்எல்ஏ ஆக்குனீங்க. ஏன் இந்த முறை நீங்க ஆகிடக்கூடாது? டேய், நீ நம்புற மாதிரி தான் ஊரே நம்பிக்கிட்டு இருக்கு. நான் நின்னா ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான். என்னையா சொல்றீங்க? அப்புறம் எப்படி நீங்க கை காட்டுற எல்லாரும் ஜெயிக்கிறாங்க? தேர்தல்ல நிக்கிற எல்லாருக்கும் என்னோட ஆதரவை தர மாதிரி தருவேன். கடைசியில யாரு ஜெயிச்சாலும் என்னாலதான் ஜெயிச்சாங்கன்னு நம்ப வச்சிருவேன். இந்த முறை பாரு, எத்தனை பேர் என்னோட காலை சுத்தி சுத்தி வரப்போறாங்கன்னு. நம்ம மாவட்டத்து எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்க போற எலெக்ஷன் வர்ற மாதம் நடைபெற போகுது. தேர்தல்ல நின்னு நல்லாட்சி தர விருப்பப்படுறவங்க இன்னும் 2 நாள்ல நாமினேஷன் பண்ணிடுங்க. அண்ணே, வெளிய ஊரே பரபரப்பா இருக்கு. இங்க நீங்க பாட்டுக்கு குளிர்ச்சியா காத்து வாங்கிட்டு இருக்கீங்க. ஈயெல்லாம் விரட்டிட்டு இருக்கேன்டா. சாம்பார்ல இருந்த எலிய புதைக்க சொன்னனே, என்னாச்சு? அதெல்லாம் புதைச்சிட்டேன். அதை விடுங்க. நாளை கழிச்சு தேர்தல் நாமினேஷன் நடக்க போகுது. அதுல உங்க பேரை கொடுப்போம், வாங்க. தேர்தலா? டே பைத்தியக்காரா, ஏற்கனவே நம்ம ஊர்க்காரங்களுக்கு இந்த ஹோட்டல் மேல காண்டு. இந்த நிலைமையில யாரா நமக்கு ஓட்டு போடுவான்? இந்த செல்லப்பனே அந்த ஆளுக்கு ஓட்டு போட மாட்டேன். யோ செல்லு, இவன் ஜெயிக்க மாட்டான்னு எனக்கும் தெரியும். நமக்கு இருக்கிற சம்பள பாக்கியெல்லாம் கறக்க இதுதானையா வழி. பழனி, எனக்கும் ரொம்ப நாளா எம்எல்ஏ ஆகிற ஆசை இருக்கு. ஆனா உன்னைய நம்பி எப்படி இறங்குறது? உனக்கு அரசியல் பத்தி என்ன தெரியும்? ஐயாசாமி அண்ணே, அரசியல் என்ன அரசியல்? அதை விட பெரிய வித்த தெரிஞ்ச ஆளே நம்ம கைவசம் இருக்காரு. யாரா அது? மந்திரவாதியா? மந்திரவாதி இல்லண்ணே, ஜோசியர். செவ்வாழை ஜோசியர். செவ்வாழையா? ஆமாண்ணே, அவர் கூட இருக்கிறவங்க வாழ்க்கையெல்லாம் சும்மா செக்க செவ்வீர்னு இருக்கும். நம்ம நாட்டு பிரதமர் வாட்டர் கேன் மூடி 2 முறை எப்படி ஜெயிச்சாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் நம்ம செவ்வாழை ஜோசியர் தான் காரணம். அப்படியா? எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, உடனே அவர் வளைச்சு போடு. இந்த எலெக்ஷன்ல நான் எம்எல்ஏ, அடுத்த எலெக்ஷன்ல நான் சிஎம். நாம சம்பளம் கேட்டா தர முடியல. இப்போ என்னடா இப்படி பேசுறான்? பேசாம அந்த ஜோசியருக்கு தராம பாதி காசை நாம அடிச்சுடுவோம். நீ கவலைப்படாத, அந்த காசு முழுசா நமக்கு தான். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. வாப்பா கோபாலே, தேர்தல் அறிவிப்பெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது காசி. ஊரே பரபரப்பா இருக்கு. நீ என்னடான்னா கூலா கறி வெட்டிட்டு இருக்க. இன்னைக்கு மதியம் பக்கத்து ஊர் அனாதை ஆசிரமத்துக்கு கரிசோறு போட போறோம். மாசம் அன்னதானம் கொடுக்கறோம். ஃபுட் டாமினேஷன். காசி அண்ணா, அது ஃபுட் டாமினேஷன் இல்ல, ஃபுட் டொனேஷன். சரிடா, பேசிக்கிட்டே பெரிய பீஸா போட்டுறாத, ஒழுங்கா வெட்டு. காசி, பேசாம நீயே எலெக்ஷன்ல நிக்கலாம். உன்ன மாதிரி ஆளுங்க தான் அரசியலுக்கு தேவை. அதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? நிம்மதியா கொஞ்ச நாள் இருந்துட்டு போய் சேரலாம். நீ நல்லவனாவும் தைரியமாவும் இருக்க. நீதான் எம்எல்ஏ ஆகணும். நீ வா காசி, நாட்டாமை கிட்ட நான் பேசுறேன். நாட்டாமை சப்போர்ட் உனக்கு இருந்தா நீ கண்டிப்பா ஜெயிப்ப. எப்பா வட்டிவேலு, என்னப்பா இது? இன்னும் நாமினேஷனே பண்ணல, அதுக்குள்ள இவ்வளவு காசு செலவு பண்ணிருக்க? அண்ணே, தேர்தல்னு இறங்கிட்டா முன்கூட்டியே சில விஷயங்களை ரெடி பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் இருக்கிற செலவெல்லாம் கம்மி தான். நான் பாத்துக்கிறேன். நீ பாக்குறது இருக்கட்டும், என்கிட்ட கணக்கு காட்டி தான் இனிமே காசு செலவு பண்ணும். விட்டா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னோட லட்டு கடையை காலி பண்ணிடுவீங்க. கிழவன் கொஞ்சம் உஷாராதான் இருக்கான்.
டே கிழவா, உன்ன மாதிரி நிறைய பேரை பார்த்தவையா நானு. அண்ணே, இவ்ளோ தெளிவா இருக்கீங்க, ஆனா உங்க கடை லட்டு பாத்திரத்தை ஒரு எறும்பு தூக்கிட்டு போச்சுன்னு ஊருக்குள்ள பேசுறாங்க. ஆமா வேலு, எம்எல்ஏ ஆன உடனே சிபிஐ வச்சு அந்த எறும்பு யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் என் முதல் வேலை. சரி சரி, கிளம்புங்க. முதல்ல நம்ம நாட்டாமைய போய் பார்ப்போம். அவரோட சப்போர்ட்ட முதல் ஆளா நாம வாங்கிடணும், இல்லனா ஜெயிக்கிறது கஷ்டம். சரி தம்பி, ஸ்கூலுக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு சாயங்காலம் வரேன். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? சரி, போய் தொலைங்க. அடுத்த ஒரு வாரம் லீவு சொல்லிட்டு வாங்க. வேலை நிறைய இருக்கு. நம்ம அண்ணனை நாம தான் ஜெயிக்க வைக்கணும். டேய், இங்க இருந்த லட்டெல்லாம் எங்கடா? அந்த எறும்பு திரும்பவும் வேலையை காட்டிடுச்சா? அண்ணே, நான் சொல்லறத கேளுங்க. நம்ம கட்சியில இருக்கிற 2 பொண்ணுங்களை நாட்டாம கண்ணுல பண்ற மாதிரி நிக்க சொல்லுங்க. ஏண்டா, என்ன விஷயம்? நாட்டாமைய நம்ம பக்கம் வளைச்சு போடணும்னா இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். இலை செல்வம், இந்த கிழவன் ஒரு கஞ்சனாச்சே. இவனெல்லாம் தேர்தல்ல நிக்கிறானா? ஆமாங்க சாமி, போன வாரமே கட்சி வேலையை தொடங்கிட்டாங்க. வணக்கம் ஐயா. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. நான் எம்எல்ஏ ஆகி நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு விருப்பப்படுறேன். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எங்களை ஆதரிக்கணும். உங்க ஆதரவு இருந்தா வெற்றி நிச்சயம் நம்ம பக்கம்தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த 2 பொண்ணுங்களும் நம்ம மீசக்கார மாரியப்பன் பொண்ணுங்க தானே? ஆமாங்க ஐயா. என்னம்மா, என்ன அடையாளம் தெரியலையா? உங்க அப்பா என்னோட பழைய நண்பன். உங்க அப்பா வேணும்னா என்னைய மறக்கலாம், ஆனா நான் பழச மறக்கிற ஆள் இல்லம்மா. என்ன வகுப்பு படிக்கிறீங்க? இல்லங்க ஐயா, காலேஜ் முடிச்சிட்டோம். எங்களுக்கு வயசு 24 ஆச்சு. 24 வயசா? எம்மோ, பார்த்தா ஸ்கூல் போற புள்ளைங்க மாதிரி தெரியுது. இங்க வாங்க, உங்களை பார்த்தே எவ்வளவு வருஷம் ஆச்சு. என்ன மனுஷனும், வயசு புள்ளைங்கள பார்த்தா உடனே தொட்டு தொட்டு பேச வேண்டியது. நிக்காத கரும்பு வாய் வச்சதாம் எறும்பு. இலை, சொம்பு தூக்கி செல்வம். வந்த எல்லாருக்கும் ஓடி போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. ஓடு ஓடு. அதெல்லாம் வேணாங்க ஐயா, உங்க ஆதரவு கேட்டுதான் வந்தோம். அது கிடைச்சா எங்களுக்கு போதும். நீர் ஒன்னும் கவலைப்படாதீரு. உமக்காக இல்லனாலும் என்னோட மீசக்கார நண்பனோட பொண்ணுங்க, இந்த 2 செல்லங்களுக்காக உங்களை நான் ஜெயிக்க வச்சிடுவேன். இந்த வார்த்தையே போதுமுங்க. நாங்க பாதி ஜெயிச்ச மாதிரி. உங்களை எதிர்த்து யாரு நிக்க போறாங்கன்னு தெரியுமா? கறிக்கடை காசி. காலையில முதலாளா என்கிட்ட வந்து நின்னுட்டான். ஐயோ, அவனுக்கு ஆதரவு தரேன்னு சொல்லிட்டீங்களா? இல்ல இல்ல, யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன். முதல் வேலையா அவனை தேர்தல்ல நிக்க விடாம பண்ணுங்க. சரிங்க ஐயா, முதல்ல பேசி பாப்போம். ஒத்து வரலனா என்னோட ஸ்டைல்ல கவனிச்சுக்கிறேன். இந்த வட்டி வேலு முன்னாடி கறிக்கடை காசியெல்லாம் ஏமாத்துறோம். என்ன காசி அண்ணன், காலையில கடைக்கு வந்து பார்த்தோம், ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா கடைய பூட்டி போட்டுட்டு எங்க போனீங்களா? அப்படியா? ஒன்னும் இல்ல, நம்ம நாட்டாமைய பார்த்துட்டு வர போயிருந்தோம். என்ன பேனுக்குட்டி, இன்னைக்கு என்ன கறி வாங்க வந்திருக்க? ஐயோ, போன வாரம் காசு கொடுக்காம கறி வாங்கினத அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க. அவகிட்ட என்னத்த கேக்குறீங்க? போன வாரம் நான்வெஜ் சாப்பிடாம வெறி புடிச்சு போய் 2 பேரும் நட்டு ராத்திரியில பிரியாணி பண்ண ஓடிட்டாங்க. முழிச்சு பார்த்து எனக்கு திக்குன்னு ஆகிடுச்சு. அப்படியா சங்கதி? அவ்வளோ பெரிய பொண்ணாகிட்டாங்களா? நீங்க நாட்டாமைய பார்க்க என்ன விஷயம் இருக்கு? அத கேளுங்கக்கா, வர்ற எலெக்ஷன்ல எம்எல்ஏக்கு நிக்க போறாரு. அது விஷயமா போனோம். நாட்டாமையும் முழுசா சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா காசி அண்ணாதான் நிக்க தயங்குறாரு. நாட்டாமையே சொன்ன அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? தைரியமா நில்லுங்க. இல்லம்மா, நான் பழைய கறி வித்து ஊரே என் மேல கெட்ட அபிப்பிராயம் வச்சிருக்கு. நான் எப்படி நிக்க முடியும்? சரியா சொன்ன காசி. ஏம்மா பேத்திக்குட்டி, உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி எனக்கு ஓட்டு போட சொல்லு. உனக்கு டெய்லி லட்டு தரேன், சரியா? கையை இடியா சொட்ட. பஞ்சாயத்துல சாட்சி சொல்லி என்னோட புள்ளைங்கள 1 மாசம் ஊரை விட்டு தள்ளி வச்சிங்கல்ல. உன்னோட நல்ல நேரம். உன் தலையில முடி இல்ல,
இருந்திருந்தா பீனு குட்டியோட பீனை எடுத்து உன் தலையில விட்டுருப்பேன். காசி, எங்க அண்ணனுக்கு லட்டு சின்னத்துல செலுத்துற, வாக்களிக்கிற, ஜெயிக்க வைக்கிற. நீங்க நேர்மையான வழியில ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது செய்வேன்னு எனக்கு உறுதி கொடுங்க. நானே விட்டு கொடுத்துறேன். விட்டு கொடுக்கறியா? யாருக்கு யாரு விட்டு கொடுக்கறது? காசி, உன்னோட நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. எலெக்ஷன்ல நீ நிக்காம இரு. அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. ஐயா, நீங்க பேசுறதே சரியில்லையே. ஏதோ மறைமுகமா மிரட்டுற மாதிரி தெரியுது. மறைமுகமா? என்ன மறைமுகம்? நேராவே சொல்றேன். காசி, தேர்தல்ல நின்னா உனக்கு நடக்க கூடாததெல்லாம் நடக்கும். என்ன வடிவேலு, பழைய காசிய பத்தி மறந்து போச்சா? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நிக்கிறவனுக்கு இதான் நிலைமை. நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். நாளைக்கு மறுநாள் நாமினேஷன் பண்றேன். இந்த மாதிரி அதிரடி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.